ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை மானிய கோரிக்கை பார்த்திங்க அப்படின்னா நேற்று நடந்தது. ஸோ இதன் அடிப்படையில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு விதமான அறிவிப்புகளில் வெளியே இருக்குது தமிழக அரசு தரப்புலேருந்து. ஸோ இனிமேல் அனைத்து விதமான சான்றிதழ்களும் வாட்ஸ்அப் மூலமாகவே நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக புதிய வெப்சைட் உருவாக்கப்படும், அதே மாதிரி அப்ளிகேஷன் உருவாக்கப்படும், ஆதார் மையம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னா ஐடி துறை மானிய கோரிக்கையில் ஒரு புதிய இணையதளம் தொடங்க இருக்காங்க. அந்த இணையதளத்து பேர் பார்த்தீங்கன்னா tn-digital.tn.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த இணையதளம் எதற்காக அப்படின்னு பார்ப்போம். சட்டமன்ற பேரவை மற்றும் சட்ட மேலாண்மை நிகழ்வுகளின் பதிவுகளை கணினிமயமாக்கும் பணியின் முதல் கட்டமாக 1952ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரையிலான சட்டமன்ற ஆவணங்கள் கணினிமயமாக்கம் செய்யப்பட்டு அதற்கென பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட tn-digital.tn.gov.in என்ற இணையதளம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 1952லேருந்து 2024 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய சட்டமன்ற ஆவணங்கள் எல்லாமே கணினிமயமாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கான வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tn-digital.tn.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளம் தான். ஸோ இதை யூஸ் பண்ணி சட்டமன்ற ஆவணங்கள், அதாவது கணினிமயமாக்கப்பட்ட ஆவணங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைத்துறை, அதாவது ஐடி விங்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா மானிய கோரிக்கை நடந்தது. இதில் கூடுதலாக 50 புதிய ஆதார் மையங்கள் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் தற்போது வரை பார்த்தீங்க அப்படின்னா 266 ஆதார் பதிவு மையங்கள் செயல்பட்டு வருது அப்படிங்கிறாங்க. ஸோ ஆதார் சேவைகளை மக்கள் எளிதிலும் பெறும் வகையில் தமிழ்நாட்டின் பல்வேறு உள்ளாட்சி அலுவலகங்கள் தேவைக்கேற்ப கூடுதலாக 50 புதிய ஆதார் பதிவு மையங்கள் தமிழ்நாடு மின்னணு நிறுவனம், அதாவது எல்காட் மூலம் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 266 ஆதார் சேவை சென்டர் இருக்குது. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா 50 ஆதார் சேவை மையங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடியது ஒரு 266, இப்போ தற்போது 50 புதிய ஆதார் மையங்கள், டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 316 ஆதார் சேவை மையங்கள் தமிழ்நாட்டில் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஐடி மானிய கோரிக்கையில் இகேஒய்சி கைபேசி செயலி மற்றும் பாதுகாப்பான எளிதில் விரிவாக்கக்கூடிய பொதுவான இகேஒய்சி இணையதளம் நிறுவப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேஒய்சி அப்படிங்கிறது நோ யுவர் கஸ்டமர், அதாவது பேங்க் மூலமாக நீங்கள் ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக இந்த கேஒய்சி அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த கேஒய்சி அப்படிங்கிறது உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, அது போக பார்த்திங்கன்னா உங்களோட பயோமெட்ரிக் வச்சு தான் பார்த்திங்கன்னா இதை ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா அதில் பாதுகாப்பான தகவல் எல்லாமே சேமிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்வேறு அரசு நலத்திட்ட சேவை வளங்களில் வெளிப்படைத்தன்மை மற்றும் அவைகளின் செயல்திறனை மேம்படுத்தும் பயனாளிகளின் அடையாளத்தை சரிபார்க்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இகேஒய்சி கைபேசி செயலி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு புதிய அப்ளிகேஷன் நாங்கள் கொடுக்க போகிறோம், அதை மேட் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதற்கடுத்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப தயாரிப்பு வடிவமைப்பு திட்டம், டெக்னாலஜி ப்ராடக்ட் டிசைன் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழகத்திலேயே தயாரிக்கக்கூடிய ஹார்ட்வேர்ஸ் ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதை அரசு ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய பொருள் தயாரிப்பு, தொடர் முன்னேற்றம் மற்றும் வன்பொருள் தயாரிப்பு வடிவமைப்பில் மதிப்பு கூட்டுதல் ஆகியவற்றை எளிதாக்க ஆழ்நிலை தொழில்நுட்ப வன்பொருள் தயாரிப்பு வடிவமைப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா அரசு மற்றும் தனியார் பங்களிப்பு முறையின் கீழே பிபிபி மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தொழில் நிறுவனத்திற்கு 75% மானியம் மற்றும் அதிகபட்சமாக 15 லட்சம் வீதம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஐடி மானிய கோரிக்கையில் 3.85 கோடி செலவில் வாட்ஸ்அப் செயலி அறிமுகப்படுத்துகிறோம். இந்த செயலியின் மூலம் 50 சேவைகளை நீங்கள் இலவசமாக பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுமக்கள் அரசு சேவைகளை விரைவாகவும் எளிதாகவும் அணுகக்கூடிய வகையில் டிஜிட்டல் நிர்வாகத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு பார்த்திங்கன்னா இ சேவை மற்றும் பிற துறைகளை சார்ந்த சேவைகளை வாட்ஸ்அப் செயலியில் ஒருங்கிணைந்து வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிடச் சான்று, உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டு, ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், இது எல்லாமே ஆன்லைனில், அதாவது வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 50 சேவைகள் இந்த வாட்ஸ்அப் செயலியின் மூலமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த திட்டத்தின் மூலம் குடிமக்கள் சேவைகள், அதாவது கேன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம், பயன்பாட்டு கட்டணங்களுக்கான பரிவர்த்தனைகள், இ சேவை வலைதளம் மூலம் வழங்கப்படும் சேவை ஆகியவை ஒருங்கிணைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இ சேவை மையம் மூலம் வழங்கக்கூடிய அனைத்து விதமான சர்டிஃபிகேட்ஸும், அதாவது மொத்தம் 50 வகையான சேவைகள் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்த்தா இந்த ஐடி மானிய கோரிக்கையில் என்னென்ன தகவல்லாம் வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உதவிகரமாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.